வணக்கம். மற்றொரு காணொளியினூடாக இணைந்திருக்கிறோம். இந்த பதிவு என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாட்டிலேயே தலைவி சார்ந்ததுன்னு எவ்வளவோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற மத்தியில இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த போதைப்பொருள். போதைப்பொருளால் இப்போ இந்த போதைப்பொருளால் வந்து நிறைய சிறுவர்களாக இருக்கட்டும், பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் கடத்தல் வந்து இப்போ அதிகரித்து கொண்டே செல்லுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்காக இருக்கட்டும், இன்னொரு நாட்டில இருந்து எங்களோட நாட்டுக்காக இருக்கட்டும், ஏற்றுமதி செய்கிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய பிரச்சனை. வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுறது இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு ஒரு சம்பவம் வந்து பதிவாகியிருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வந்து வெளிநாட்டு தம்பதியினர் 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அதாவது இவன் வந்து ஏன் கைது செய்யப்பட்ட வேண்டாம், 25 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதை பொருட்களை வந்து எடுத்து செல்ல முயன்ற போதுதான் வந்து சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு வந்து அவர்களை கைது செய்து இருக்குது. அவர்கள் வந்து திருமணமான இந்திய தம்பதிகள் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் ஆணின் வயது வந்து 32 வயதாகவும் பெண் வந்து 29 வயது மதிக்கத்தக்க பெண்ணாகவும் இருக்கிறதா வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர்கள் வந்து துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறதா வந்து ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அவை கண்டுபிடிச்சிருக்கின. அதோட இந்த சந்தேக நபர்கள் வந்து எங்களோட நாட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்ட 2.400 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் வந்து அதை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த வாசனை வந்து வெளியில் பரவாமல் தடுக்கிறதுக்கு பொலித்தீன் தாளில் வந்து பொதி செய்யப்பட்டு, பிறகு வந்து அதை மரப்பெட்டிகளில் பொதி செய்யப்பட்டு துணியால் அதை மூடி, பிறகு வந்து போதைப்பொருள் அந்த மோப்ப நாய்கள் வந்து அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு, அந்த மோப்ப நாய்களை திசை திருப்புற அளவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா, கற்பூர பொடியை வந்து அந்த அவைய கொண்டு வந்த அந்த சூக்கேஸ் பெட்டியில் வந்து கற்பூர பொடியை வந்து பூசி இருக்கணும். ஆணியடிக்கப்பட்டும் சூக்கேஸுகளில் அவை இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து அவை அதை பொதி செஞ்சிருக்கணும்ன்றது வந்து விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. இந்த சந்தேக நபர்கள் இருவரும் வந்து நேற்று முன்தினம் இரவு தாய்லாந்தின் பேங்காக்ல இருந்து போதைப்பொருள் கையிருப்போட வந்து இங்கே புறப்பட்டு மட்டும் தெரிய வந்திருக்குது. இப்படி இந்த விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 2 பேரையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த போதைப் பொருட்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக வந்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து இங்கே கூறப்பட்டிருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இன்னும் நாட்டில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. போதைப்பொருள் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்குது. இன்னும் என்ன எல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க காத்திருக்குது அப்படின்றத வந்து நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.